வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கான நம்மளுடைய அப்கமிங் ஆன்லைன் கோர்ஸ் பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 26th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு பெர் டே வந்து 2 கிளாஸஸ் இருக்கும், மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற டைமிங் படி உங்களுக்கு 2 கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் 3 சிலபஸ் கோட் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ 504, 505 அண்ட் 480. ஸோ இது 3 கோடுமே இன்டகிரேட் பண்ணி நம்ம 2026 நமக்கு என்ன கோர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கோடில் கால்ஃபர் ஆனாலுமே நம்மளால் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி 3மே இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம இந்த கோர்ஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வித் டிஸ்கஷனோட இருக்கும். ஸோ பேப்பர் 2க்கு உங்களுக்கு ஃபுல் லென்த் கிளாஸஸ் வித் டெஸ்ட் சீரீஸோட உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஸ்க்ரீனில் தெரியுதான் உங்களுக்கு, எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி டீம். ஸோ சிபிடி டெஸ்ட் தான் நடக்க போகுது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து நம்ம காம்ப்ரிஹென்சிவாக மெட்டீரியல்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 3க்குமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு கொரியரில் வந்துடும். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கோர்ஸை 2 லெவலாக வந்து கொண்டு போகிறோம். ஸோ ப்ரீ நோட்டிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ப்ரீ நோட்டிஃபிகேஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் லென்த் 6 months கோர்ஸாக இது நம்ம கொண்டு போவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 3க்குமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிஆர்டிலேருந்து பேசிக்ஸ்லேருந்தே நம்ம இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஒர்க் ஷீட் தனியாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், பிவைக்யூ டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாமே வித் டவுட் கிளாரிஃபிகேஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து எக்ஸாம்ஸ் வரக்கூடிய அந்த இன்பிட்வீன் டைம்ல நமக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸாக கொண்டு போவோம். ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டைம் அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 3 கோட் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 504, 505 அண்ட் 418. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கிளாஸஸில் வந்து ஸ்டாட், மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு யூனிட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்றது தான் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 504 அண்ட் 505 2க்குமே சேர்த்து இந்த 10 யூனிட்ஸ் வந்து நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு 3 கோடுமே கம்பைண்ட் ஆகி இந்த 10 யூனிட்ஸ் வரும். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 504 கோடில் மட்டும்தான் வருது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸாக பார்ப்போம். இந்த யூனிட்ஸ் எல்லாமே எலாபரேட்டாக உங்களுக்கு எஸ்சிஆர்டி ஃபவுண்டேஷனோட கிளாஸஸ் வந்து கொண்டு போவோம். இந்த யூனிட் வைஸாக தான் உங்களுக்கு டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட் மாஸ்டர்ஸ் 26ஓட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸாம்ஸில் நல்லாவே வந்து வெல் வெர்ஸ்டானவங்க தான். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண எக்ஸ்பர்ட்ஸாக தான் இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போகிறோம். ஸோ அடுத்தது நம்மளுடைய கிளாஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்சுவலாக தான் நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்லேருந்து உங்களுக்கு 3 மேஜருமே வந்து படிக்கக்கூடிய மாதிரியான அந்த மாதிரி கிளாஸஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டாபிக் வைஸ் ஒர்க் ஷீட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு யூனிட்ல உங்களால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ கிளாஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சிபிடி மோடில் தான் கொண்டு போகிறோம். ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறது சிபிடியில் தான். ஸோ அந்த எக்ஸாம் டைம் நீங்கள் வந்து எந்த டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கிளாஸ் டெஸ்ட்லேருந்தே சிபிடியில் தான் கொண்டு போகிறோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு நிறைய டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆன்லைனோ இல்லை சிபிடியில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் டெஸ்ட்லேயே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான உங்களுக்கு டிஸ்கஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் அந்த டிஸ்கஷன்லேயே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 2 to 3 ஒர்க் ஷீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ஷீட்டும் நீங்கள் அன்னன்னைக்கு அந்தந்த டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. அப்போவே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு யூனிட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டில் அப் டு டேட் அப்டேட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். லேட்டஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ் பண்ண சிலபஸை பேஸ் பண்ணி 3 கோடுமே இன்டகிரேட் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிவைக்யூ டிஸ்கஷன். ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறோம், டெஸ்ட் எழுதுறோம், இது எல்லாமே நம்ம பண்ணாலும் கூட பிவைக்யூ டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்ம ரிவைஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாமே கிளாஸஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு இனிமேல் நல்ல கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 12 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈச் சண்டே வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு ஓவர்வியூ மாதிரி ஓரியன்டேஷன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது பண்ணுறப்போ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லைனாலும் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ உங்களால் போத் பேப்பர் 1 and 2 ரெண்டுலேயுமே வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாட் மாஸ்டர்ஸ் கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு காம்பேக்டாக உங்களுக்கு 2026 வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் என்னென்ன போஸ்ட் வருதோ எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான் வந்து இது. ஸோ இது நீங்கள் இப்போலேருந்தே அதை படிக்கிறது மூலமாக ஒரு 6 monthsன்றப்போ உங்களுக்கு டியூரேஷன் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்க முடியும். ஸோ அடுத்தது ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கோடில் வந்து உங்களுக்கு போஸ்ட் கால் ஃபார் ஆனாலுமே உங்களால் ஈஸியாக வந்து அதுக்கப்புறமா கிளியர் பண்ண முடியும். ஸோ இது தாண்டி உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பர் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.